ஸோ கேபிட்டல் டீனா டால்னஸ் இதுதான் டாமினேட் பண்ணியிருக்கு இந்த ஸ்மால் டீயை. அது ஸ்மால் டீனா ட்ராப்னஸ் ரிசசிவ் கேரக்டரை குறிக்கிறது. ரிசசிவ் கேரக்டர்னா என்ன? ரிசசிவ் கேரக்டர்னா அது வந்து ஃபர்ஸ்ட் F1 ஜெனரேஷன்ல அது எக்ஸ்பிரஸ் ஆகலை. He observed identical behavior for all the other characters trait pair that he studied. ஸோ இவர் வந்து மற்ற கேரக்டர் அந்த பிஹேவியர் அது இல்லாமல் கேரக்டர் அதாவது ட்ரேட் அது இது இல்லாமல் ஸ்டடி பண்ணியிருக்காரு இவர். ஐடென்டிக்கல் பிஹேவியர் அதாவது சேமான பிஹேவியராக இருந்தது. பிஹேவியர்னா பண்பு. It is convenient and logical to use the capital and lower case of alphabet symbol. Remember the concept of dominant and recessive. ஸோ கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறது வந்து டாமினன்ட், நெக்ஸ்ட் லோயர் சின்னதாக இருக்கிறது வந்து ரிசசிவ்ன்றதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சோம். ஸோ டோன்ட் யூஸ் கேபிட்டல் டீன்றதுனால இதுக்கு கேபிட்டல் டீன்றது டாலு, ட்ராஃப்ன்றதுக்கோட முன்னெழுத்து வந்து டி அப்படின்ற மாதிரி வச்சோன்னா நமக்கு வந்து இது ரெண்டுமே வந்து ஹைட்டுன்ற அந்த அடியில் தான் இது வந்து குறிக்குதுன்ற மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. இது ரெண்டு சேம் ஜீன் தான் அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது. இது ரெண்டுமே ஒரே கேரக்டருக்காக தான் குறிக்குது அப்படின்ற மாதிரி. அதனால் கேபிட்டல் டி ஃபார் டால் அண்ட் ஸ்மால் டி ஃபார் ட்ராப்ன்றதை இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் allele can be similar as in the case of homozygous capital T and small d or to be dissimilar as in the case of heterozygous or capital D small d. ஸோ alleles வந்து சிமிலராக இருந்தாங்கன்னா அவங்கள ஹோமோசைகஸ்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் allele வந்து டிசிமிலராக இருந்தாங்கன்னா அவங்கள ஹெட்ரோசைகஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஸ்மால் டி. Since the capital T plant is heterozygote for gene controlling one character height, it is a monohybrid and the cross between the capital T and the capital T small t is a monohybrid cross. ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸ்ன்றதில் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஒரு ஜீன் தான், ஹைட்டுன்ற இந்த ஒரு ஜீன் மட்டும் தான் இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்சது கேபிட்டல் டி ஸ்மால் டீன்ற இந்த ஹெட்ரோசைகோட்டுன்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கிராஸ் மூலிமா நமக்கு கிடைச்சது வெறும் ஒரு கேரக்டர் இது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ்ங்க. For the observation of the recessive parental trait is expressed without any blending of F2 generation in pair tal and drop produced in gamete and process of meiosis, and the allele of the parental pair separate or segregate from each other and only one allele is transmitted to gamete. So in the recessive parentன்றது வந்து வித்தவுட் அதாவது இது எக்ஸ்பிரஸ் ஆகலை ஃபஸ்ட் ஜென்ரேஷனில். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வந்து அதாவது எந்த ஒரு பிளெண்டிங்கும் இல்லாமல் வந்து F2 ஜென்ரேஷன்லேயே இவங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறாங்கன்ற சொல்கிறாங்க. ஸோ இந்த டால் அண்ட் ட்ராப்ன்றது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? கேமிட் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த டால் அண்ட் ட்ராப்ன்ற இந்த கேமிட்ன்றது ப்ரொடியூஸ் ஆகுது. அது எந்த மூலியமான ப்ராசஸ்? மியாசிஸ்னால் ரெடக்ஷன் டிவிஷன், அதாவது ஒரு செல்லேருந்து வந்து ஒரு 2 டிவிஷன் நடந்து டிப்ளாய்டாக இருக்கிறது வந்து ஹேப்ளாய்ட் செல்லாக ரெண்டாக மாறும். இந்த ஹேப்ளாய்டில் வந்து 2வது டிவிஷன் நடந்து 4 ஹேப்ளாய்ட் செல் வரும் நம்மளுக்கு. அதுதான் மியாசிஸ்ன்றது சொல்லுவோம். நெக்ஸ்ட் allele parental parentன்றது வந்து செப்பரேட் ஆகும் அண்ட் செக்ரிகேஷன் ஃப்ரம் ஈச் அண்ட் ஒன்லி ஒன் allele is transmitted to gamete. ஸோ இப்போ வந்து இந்த கேபிட்டல் டீன்னு இருக்குன்னு வைங்களேன், அதுலேருந்து வந்து 2 டீமே வந்து செப்பரேட் ஆகும் கேமிட் ஃபார்மேஷன் அப்போது. அப்புறம் இதுலேருந்து ஒரு கேமிட் மட்டும் கேபிட்டல் டீன்ற ஒரு கேமிட் மட்டும் வரும். இது பேரண்டல் பேர் செப்பரேஷன் செக்ரேஷன் ஆகிட்டு அப்புறம் கேமிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. This segregation of allele is a random process. ஸோ இந்த செக்ரிகேஷன்ன்றது இந்த alleleன்றது வந்து ரேண்டமான ஒரு ப்ராசஸ் அப்படின்றாங்க. 50% சான்ஸ் இருக்குது கேமிட் எந்த இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து கேபிட்டல் டி வர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குது, ஸ்மால் டி வர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குது.
அந்த மாதிரி தான் ஒன்று இந்த கேபிட்டல் டீன்றதுல இந்த டி வரதுக்கு ஒரு 50%, இந்த ரெண்டுத்தில் இந்த டி வந்தாலுமே ஹைட்டு தான். இதில் வந்து கேபிட்டல் டீன்றது வந்ததுன்னா ஹைட்டு, இதில் ஸ்மால் டீன்றது வந்து ரெண்டு ஸ்மால் டி சேர்ந்துன்னா ட்ராப், சின்ன பிளான்ட்ன்றது. ஓகே, this gamete on the tall capital T plant have allele capital T, and the gamete of the drop plant on the small t have the allele small t. So capital T பிளான்ட்லேருந்து நமக்கு கேபிட்டல் டீன்ற அழிலும், அண்ட் ஸ்மால் டீன்ற பிளான்ட்லேருந்து, அதாவது சின்ன குட்டியாக இருக்க பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்மால் டீன்ற அழியும் நம்மளுக்கு வந்து வருது. During fertilization, the two alleles, the capital T from one parental say throw the pollen, and small t from the other parent throw the egg. The unit to produce a zygote, they having one tall allele and one small allele. ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் இப்போ ரெண்டு அலீலுக்குள்ளே ஃபெர்டிலைசேஷன் ஆகுதுன்னா, இப்போ ஒரு பேரண்ட் போலன் கிரெயின்லேருந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் டீன்றதும், அண்டு எக்லேருந்து ஃபீமேல் கிட்டேருந்து எக் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்மால் டீன்ற அலீலும் வந்து வருதுன்னா, ஸ்மால் டீன்றது ப்ரொடியூஸ் ஆகி வருதுன்னா, அது ரெண்டுமே வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்து நம்மளுக்கு வந்து ஜைகோட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த ஜைகோட் எப்படி இருக்கும், கேபிட்டல் டி ஸ்மால் டீன்றதாக இருக்கும். ஸோ ஹெட்ரோசைகோட் நமக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு அது டிப்ளாய்டு. In other words, the hybrid have capital T small d. இதோ இந்த மாதிரி தான் கிடைக்கணும் நமக்கு. ஸோ அங்கே கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வந்து ஃபெர்டிலைசேஷன் இருந்ததுன்னா அந்த ஜைகோட் கேபிட்டல் டி ஸ்மால் டி. The hybrid contains the allele which express contrasting rate, the plants or heterozygote. ஸோ இதில் கான்ட்ராஸ்டிங் ரேட், இதில் வந்து ஹைட்டாக ஒரு ஜீனும் இருக்குது, ஸ்மாலாக ஒரு அந்த இது ரேட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து கேபிட்டல் டி ஹைட் டாலாக இருக்கிற ஜீன் தான் நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இது வந்து ஹெட்ரோசைகஸ்ன்றாங்க, ரெண்டு இதுவுமே இருக்குல்ல, அதனால. They produce gamete as the balance of the formation of the zygote on the F1 and F2 plants produce understand in the diagram of Punnett square. ஸோ புன்னட் ஸ்கொயர்ன்றது மூலிமா நம்மளால் இந்த டயக்ராம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த கேமிட் இந்த பேரண்ட் கேமிட்ன்றது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் தான். தென் டெவலப்பிங் இதை டெவலப் பண்ணது, இந்த புன்னட் ஸ்கொயர்ன்றது டெவலப் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ் ஜெனிட்டிஸ்ட் ஒரு ஜெனிட்டிஸ்ட் ரிகார்டனல் சி புன்னட் ஒரு பேர். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கால்குலேட் தி ப்ராபபிலிட்டி, என்னென்ன ஜினோடைப் பாசிபிள் இருக்குன்ற அந்த ப்ராபபிலிட்டினா வந்து வாய்ப்புகள், என்ன வாய்ப்பு இருக்குன்றத, பாசிபிளான என்ன ஜினோடைப் வரும் ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு அப்படின்ற ஜெனட்டிக் கிராஸில் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து என்னென்னலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது போடுறது தான் இந்த புன்னட் ஸ்கொயர். இதை எப்படிக்கா போடுவாங்க. T small t அப்படின்றது போட்டு இங்கே ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டி, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டி capital T small t, capital T, next small t, இதான் நமக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றது போடுறது தான் புன்னட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் the possible gamete are written as two side, usually top row on left column. ஸோ டாப் ரோவில் லெஃப்ட் காலம் வந்து நம்ம வந்து எழுதுவோம் அப்படின்னா all possible combination of the present box the square and generate the square output form. ஸோ இந்த ஸ்கொயரில் வந்து நம்ம எழுதுறது எல்லாமே அந்த அவுட்புட் ஃபார்ம் அப்படின்றாங்க. அண்டு புன்னட் ஸ்கொயர் ஷோ தி பேரண்டல் டால். ஸோ புன்னட் ஸ்கொயரில் வந்து பேரண்டல் இதில் வந்து டாலாக இருக்கிறது கேபிட்டல் டின்றது வந்து மேல்னும், அண்ட் ட்ராஃபாக இருக்கிறது குள்ளமாக இருக்கிறது வந்து ஃபீமேல் பிளான்ட்னும் எடுத்துக்கிறாங்க. அண்டு கேமிட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது F1ல் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டின்ற ப்ரோஜெனிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் F1 பிளான்ட்ஸுன்றதோட ஜினோடைப், அதனால் கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்குது. இது செல்ஃப் பாலினேட் பண்ணோன்னா இது செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது நம்ம கேபிட்டல் டி ஸ்மால் டின்ற அந்த ஜினோடைப்